இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான பக்ரீத் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தியாக திருநாளில் ஒரு மனித சமுதாயமே ஒரு தியாகத்தை ஒட்டிதான் தங்களுடைய வாழ்க்கை என்பதை இந்த திருநாள் உணர்த்திருக்கின்றது. வாழ்நாளை பொறுத்தவரை நாம் எவ்வளவு காலம் வாழுகின்றோம் என்பது முக்கியமில்லை, வாழுகின்ற காலத்தில் எப்படிப்பட்ட தியாகங்களெல்லாம் புரிந்தோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே தியாக திருநாளாக இருக்கின்ற பக்ரீத் திருநாள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் அத்தனை பேருக்குமே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், சரக்கு ரயில் மோதி இரு ரயில்கள் மோதி ஒரு 8 பேர் மரணமடைந்தது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான வேதனை தருகின்ற ஒரு துன்பகரமான ஒரு செய்தி. எனவே இது ஒரு மன வருத்தத்தையும் அதே நேரத்திலே ரயில்வே துறை ஒரு விழிப்புடன் இருந்து தொடர்ந்து பார்த்தால் இது போன்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவது ஒரு ரயில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே துறை ஒரு விழிப்புடன் இருந்து இந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகளை வருங்காலத்திலே எடுப்பதுதான் ரயில் பயணம் செய்பவர்களுக்கும் ஒரு முழுமையான அளவிற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த உணர்வு நிச்சயமாக ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்க. பாரதி பேசியிருக்காரு. அதாவது நீங்க டெபாசிட் இழந்தவர்கள் ஒரே காரணத்தினால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தூக்குதல் காரணமாக நீங்க போட்டி இல்லைன்னு இல்லை. இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, அது திமுகவும் சரி, அதே போல ஆர்எஸ் பாரதியும் சரி, ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா முதல்ல அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கா, அதாவது லோக்கல் ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். திமுகவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, ஒரு அருகதையும் இல்லை என்றுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் சொல்றேன். நான் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பல முறை திமுக கட்சியை பொறுத்தவரை ஒரு தோல்வி அடைந்திருக்கின்ற ஒரு நிலை வரலாறு நிச்சயமாக நமக்கு உணர்த்தும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் டெபாசிட்டே போச்சு திமுகவுக்கு. 91 2 சீட்டு தான் வராங்க, 2 சீட்டு தான் வராங்க 91. அதன் பிறகு ஆர்கே நகரில் 2015 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அன்னைக்கு நிற்கும்போது திமுக நின்னுதா? ஏன் நிக்கல? அன்னைக்கு திமுக நிக்கல. அன்னைக்கு அப்ப திமுகவுக்கு என்ன இருக்கிறது இருக்கு பேசுறதுக்கு? திமுக நிக்கல. ஏன் நிக்கல? ஆர்எஸ் பாரதி கேளுங்க நீங்க. சரி, அதே 2012 புதுக்கோட்டையில எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் நின்னுதா? இந்த வீர சூரம் பத்தி பேசுறாங்களே இப்போ, அப்ப எங்க போச்சு வீரம் சூரம் எல்லாமே? அப்ப எங்க போச்சு? அப்ப நிக்கிறதுக்கு முடியல உங்களால. ஆனா இப்போ பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஒரு அறிக்கை தெளிவா கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் நேற்றைக்கு கூட ஒரு கூட்டத்தில் தெளிவா பேசியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை விக்கிரவாண்டி எங்களுடைய கோட்டை. அதில் தமிழ்நாட்டுக்கே தெரியும், யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ கூட இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ பிட்வீன் டிஎம்கேக்கும் எங்களுக்கும் 6000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக ரீதியில் முழுமையான அளவிற்கு தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஈரோடுல பொறுத்தவரையில் என்ன நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும். வாக்காளர்கள், பொதுமக்கள் அவர்களாம் ஆடு மாடுகளைப் போல பட்டியல அடைத்து காலையிலிருந்து அவங்களுக்கு சாயந்தரம் வரல கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சு அவங்கள வெளியில போக விடாம செய்யுது. அவங்களை சுற்றுலா கூட்டு போறது, அவங்க வீட்டுக்கு போய் துணி துவைச்சு கொடுப்பது, அவங்க வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பது, இப்படிப்பட்ட
ஒரு ஜனநாயகத்தையே வந்து கேலி கூத்தாகி ஒரு வெட்கப்படுகின்ற, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதை ஈரோடு இடைத்தேர்தலில் அரங்கேற்றியதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு ஊடகங்களில் வந்ததா இல்லையா? அப்படி சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகார துஷ்பிரயோகம் இன்னைக்கு வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முழுமையாக என்ன பண்ணுவாங்க? அரசாங்க நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் எந்த வேலையும் நடக்காது. ஒட்டுமொத்தமாக வந்து ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்கே வந்து விக்கிரவாண்டியில் தான் முகாமிடுவாங்க, கேம்ப் போடுவாங்க. போட்டு பணம், அது மட்டும் ஆட்பலம், அதே போன்று அதிகார துஷ்பிரயோகம் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு அதிகாரிகள் முழுமையாக அங்கே வந்து அதற்கு வந்து ஒரு உடந்தையாக வந்து அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்கூட நடந்தது ஈரோடு இடைத்தேர்தலில். ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்து நியாயமாக, சுதந்திரமாக, அமைதியாக, அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனநாயக குரல் வலையை நெரிக்காமல் நடந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம்? இதில் போட்டியிருப்போம். ஸோ இப்போதை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் எரிபொருள் கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் எரிபொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துலேருந்து டீசல், பெட்ரோல்லாம் நிலத்துலேருந்து கிடைக்குது. அது இன்னும் 50 வருஷம் தான் ஆகும். அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து முன்னுதாரணங்கள் இருக்குது. எங்கள் கட்சியிலே வந்து இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் வந்து திமுக அவங்க அப்பா காலத்திலிருந்து, யார், திரு மு கருணாநிதி காலத்திலிருந்து அத்துப்பிடியுது. முதல்ல வந்து இந்தியாவிலேயே வந்து இவர் சொல்கிறாரு, அதாவது தான் திருடி பிறரை நம்பாதுன்னு சொல்லிட்டு. இவங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, திருடன் ஓடுறானா இவன் திருடனா இருப்பான், இவன் மறைக்கிறது என்ன பண்ணுவான்னா திருட ஓடுறா மாதிரினுவான். அதனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை சூறையாடி வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு திருட்டு கும்பல் தான் திமுக தான். அப்படிப்பட்ட வந்து ஒரு வெறித்தனத்தோடு வந்து ஒரு தேர்தலை வந்து சந்தித்து எப்படியாவது வந்து ஒரு குறுக்கு வழியில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு செயல் என்பது நிச்சயமாக வந்து ஜனநாயக விரோத செயலாகத்தான் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து தேர்தல் கமிஷனில் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஈரோடு எலெக்ஷன் நடந்தது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடுனோம், உடனே அதுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம். கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தோம். இங்கே நாங்கள்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். வாங்கி தூக்கி போட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்கல. சரி, ஆடு மாடுகளை போய் பட்டியலில் அடைச்சி வச்சுக்கிறாங்க. 36 இடங்களில் போட்டு அப்படியே இது ஷாமினா போட்டு அவங்களுக்கு இதே வந்து ஒரு 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 தனியார் தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் 24x7 அவர் போய் வந்து பேட்டி எடுக்கிறாரு. அவரே அடித்து ஓட்டினாங்களா இல்லையா? அவரை பத்திரிகைக்காரங்க போய் பேட்டி எடுக்க முடிச்சுதா? அப்போ டெமோக்ரஸி எங்கே போச்சு? ஜனநாயகம் எங்கே போச்சு? அப்போ உங்களால் சுதந்திரமாக பேட்டி எடுக்க முடிஞ்சுதா? பயந்து போவீங்க. எவன் அடிப்பான், எவன் கேமரா போடுவான், எவன் வந்து திட்டுவான். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு எவங்கிட்ட திட்டு வாங்குவோம், திமுக எவங்கிட்ட அடி வாங்குவோம், எவங்கிட்ட போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா விட்டு வருவோம். அந்த நிலைமை தானே இருந்தது. சரி, எங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி இடத்தில் நடக்கும்போது அந்த மாதிரி நிலைமை இருந்ததா? சொல்லுங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள்லாம் அரங்கேற்றப்படும் போது இதை வந்து கலந்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? புரியுதுங்களா? அதனால தான் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்தோம். அந்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் புறக்கணிப்பு. அந்த வகையில் தான் இன்னைக்கு பொதுச்செயலாளரும் சரி, அதே போன்ற வந்து கட்சியில் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அது இன்னைக்கு பொதுச்செயலாளர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓட்டு போடுறது வந்து புறக்கணிக்கிறாங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்க வந்து ஓட்டு போடக்கூடாது, அது அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. இப்போ யார் கேட்டது? ஒன்னு தெரிஞ்சுங்க, காலங்காலமா வந்து ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமா ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறும். புரியுதுங்களா? அதனால ஒரு கட்சி முடிவெடுக்குதுன்னா அது தெரியும். கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சாதகம் பாதகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடுத்திருக்கு.
எனவே புறக்கணிக்கிறதுனா கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க. அதே போல் வந்து வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்ற வழக்கமாக ஓட்டு போட்டுக்கின்ற வாக்காளர்களும் கண்டிப்பாக அந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால் சும்மா வந்து அவங்க ஓட்டு விழுமா இவங்க ஓட்டு விழுமா தான் வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அதான் அது நடக்காத காரியம். முதல்ல தமிழ்நாட்டில் பூத் கேப்சரிங் அறிமுகப்படுத்துறதே அதிமுக தான். 1992ஆம் ஆண்டு கண்டோன்மெண்ட் தேர்தல் தான் முதல் அதிமுக தான் கொண்டாந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு விமர்சனம். இல்லை, நீங்கள் கண்டோன்மெண்ட் தேர்தல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது. கண்டோன்மெண்ட் தேர்தலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரே பார்த்தீங்கன்னா இதுதான் மிலிட்டரிக்காரங்க தான் தலைவர். அந்த தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு போயிருப்பாங்களே. அது சும்மா ஒரு 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 பொத்தாம்போக்கா வேற எதுவும் சொல்ல முடியாதனால அது சொல்றாங்க. ஆனா உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலைய 86 இது நடக்குது. இது மாநகராட்சி இது மொத்தம் அப்போ வந்து 150க்கான இப்போதான் 200 வார்டாச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து 150 வார்டு. அன்னைக்கு 150 வார்டு நடக்கும்போது இதே வந்து அன்னைக்கு திமுக பொறுத்தவரை அன்னைக்கு 96-2001ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் எத்தனை வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது. இது ஆர்எஸ் பாரதியால் மறுக்க முடியுமா? யார் டைரக்ஷன் கொடுத்தது? எலெக்ஷன் கமிஷனர் டைரக்ஷன் கொடுத்தது. கோர்ட்டுக்கு நாங்கள் போனோம், சில அமைப்புகள் போச்சு. அந்த அமைப்புகள் போய் வாதத்தை சரியான முறைச்சு எவிடன்ஸ்லாம் கொடுத்த பிறகு கடுமையான கண்டனத்தை வந்து அன்றைக்கு இந்த அரசு மேலே அன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவித்து 86 வார்டுங்களுக்கு வட்டங்களுக்கு வந்து கார்பரேஷன் வார்டுகளுக்கு வந்து மறுதேர்தல் நடத்துறாங்க. அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒரு நீதிபதியுடைய வாக்கையே வந்து திமுக போட்டு தான் அவ்வளோ நீதிமன்றத்துக்கு கடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அராஜகம், அநியாயம், அட்டுழியம், அதர்மம், இத்தனைக்கும் ஒரு முழு சொந்தக்காரர், ஒரு வெறி, எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியிலாவது வந்து வெற்றி பெறணும் என்ற அடிப்படையில் ஒரு இப்படிப்பட்ட இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அரசியலத்தை முடுக்கி விட்டு ஒரு போலியான வெற்றி பெறுவதிலிருந்து இன்னைக்கு வந்து அதுவும் கோடிக்கணக்கான இன்னைக்கு அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடைத்தேர்தலுக்கே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை விலைக்கு வாங்கி அவங்கள திரும்ப வந்து பட்டி துடாது ஆடு மாடுகள் போல வந்து பட்டியல அடைச்சி இது போன்ற அந்த செயல்கள்லாம் கண்டிப்பா அரங்கேன்ற இந்த நிலையில தான் இல்லைங்க. இப்போ நான் பயம் யாருக்குங்க? பயம் அதிமுக பத்தி தேர்தலை சந்திக்கிறது என்னைக்கே பயந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன? இன்னைக்கு அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து ஒரு முன்னுதாரணம். ஈரோடு இடைத்தேர்தல் மனசாட்சியோடு நீங்க சொல்லுங்க, நீங்க நேர்மையா நடந்ததா? இப்போ கூட சொல்லுங்க, எலெக்ஷன் கமிஷனு மீட்டிங்கை போட்டு செக் போஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா, ஏன் நான் எலெக்ஷன் கமிஷன் தான் செய்வேன் அந்த வேலையை. செக் போஸ்ட் போடுவேன். விக்ரவாண்டிக்கு எத்தனை என்ட்ரி இருக்கு கடுமையாக போடுங்க. சிஆர்பிஎஃப் ஸ்டேட் போலீஸ் கூட வேணாம், சிஆர்பிஎஃப் நிறுத்துங்க. கம்ப்ளீட்டா என்ன பண்றீங்க? வெளியால வந்து அலோவ் பண்ணாங்க. உள்ள கம்ப்ளீட்டா வந்து பணம் இருக்கா, திங்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி சீஸ் பண்ணுங்க. அதை பண்ண முடியுமா? எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியாது. அதை பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் திராணி இல்லை. அப்போ வந்து முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான திமுக ஆட்கள் எல்லாம் அங்க குவிவாங்க. கொள்ளடித்த பணங்கள் அங்க சரளமா புழகும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் ஒரு பக்கம் இது கேவலமான செயலாக இருக்கின்ற இந்த பாத்திரம் கழுவி விடுறது, துணி துவைச்சு கொடுக்குற வேலை, வீட்டை பெருக்கிற வேலை, இந்த மாதிரி வேலைகள் இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து செய்வாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இடைத்தேர்தல் அது வந்து நாங்கள் வந்து நடத்தணும்னு உறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது அவங்களால. இப்போ நான் பேட்டி கேட்டோன்னா நீங்கள் போய் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்க, கண்டிப்பாக வந்து நடக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டீசல், வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால இது வந்து ஒன்றும் இது வந்து இன்னைக்கு தான் எங்கள் கட்சி தான் முடிவு எடுத்தது. திமுக கூட எடுத்திருக்குது.
அதனால திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சு. அது இப்ப ஒரு தொகுதி அதிமுக வச்சு தேர்தல் புறக்கணிப்பு பாஜக சொல்லிதான் எடுத்திருக்கு. இது பாமகவுக்கு சாதகமா ரிலீவ் பண்ண ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் சரி. ஒரு விமர்சனம் வைக்கிறார். அப்போ புதுக்கோட்டையில எந்த மேலிடம் சொல்லி திமுக வந்து முடிவெடுத்தது அதை சொல்லுங்க. அப்போ வந்து இது ஆர்கே நகர்ல அம்மா நிற்கும்போது எந்த மேலிடம் சொல்லி இது இடைத்தேர்தலில் வந்து கண்டெஸ்ட் பண்ணல அதை திமுகவில் சொல்லுங்க. அதனால இதை திசை திருப்புற வேலையா இப்படி பண்றாங்க. அதனால மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சியின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குக்கு வந்து எந்த காலத்திலும் புரட்சி தலைவருடைய வாக்குகள், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாக்குகள் எந்த காலத்திலும் சரிவே இல்லை. எனவே இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அந்த காலகட்டத்தில் 19 காலகட்டத்தில் வந்து இப்போ பார்க்கும்போது சரி, சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. 1% 1.5% தான் டிஃபரன்ஸ். இப்போ 2021 2019 பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த திமுக வாக்கை விட பார்த்தீங்கன்னா இப்போ 6% பின்னாடி போயிட்டாங்க. அப்போ 6% பின்னாடி போன திமுக 1% அளவுக்கு போன வாக்குகளை விட நாங்கள் இப்போ வாங்கணுமே, அது வந்து முன்னேற்றமா இல்லை திமுக முன்னேற்றமா? அது ஏங்க குறைச்சி போட்டுறதா இல்லையா? நீங்கள் எது 1000 வியாகியானம் 1000 விளக்கம் கொடுத்துருப்பீங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. என்ன பொறுத்தவரை என்ன புள்ளியூர் நீங்கள் தானே சொல்கிறீங்க. திரு மு கருணாநிதி அன்றைக்கி எடுத்தா தோத்தாருன்னா புள்ளியூர் எடுத்துப்பாரு இல்லைங்களா? அது மாதிரி நான் அந்த புள்ளியூரத்தை சொல்கிறேன். அதுதாங்க அதை பாருங்கள் நீங்கள். அதாவது எங்கள் கட்சி முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய திமுக ஒரு சீட்டை கன்வெர்ட் ஆகிருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஆனால் ஓட்டை பொறுத்தவரை குறைஞ்சி போச்சு இல்லையா? ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 2026 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முழுமையான வெற்றி அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாருங்க இது வந்து புறநானூற்று படைங்க. இது புறநானூற்று படை. இது புறமுதுகு காட்டுற வேலையே இந்த அதிமுக படைக்கு கிடையாது. வீரங்கொண்டு எதிர்க்கின்ற படை இது. அதனால அவருக்கு வேணா அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. என்னன்னா திட்டினாரு பிஜேபியை. கொஞ்சம் போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. என்னென்ன திட்டினாரு. இப்போ போய் பிஜேபி காலையே போய் விழுந்திருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு. அப்போ யார் யார் வந்து புறமுது காட்டினது? நாங்களா புதுமுது காட்டினோம்? சொல்லுங்க. ஒரு முடிவு எடுத்தோம், நேற்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. அதில் உறுதியாக இருக்கும் இல்லையா? அது நாங்கள் என்னைக்கும் புறமுது காட்டுற அந்த வேலையே கிடையாது. ஒரு ஜாதியுடைய கட்டுப்பாட்டுல வந்து அதிமுக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இது எப்படி நீங்க எல்லாமே இருக்கிறீங்க, எப்படி இதை பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க இப்போ உங்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு முடிவெடுத்து தெரியும் உங்களுக்கு. திரும்ப சசிகலாவும் சரி, சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி, கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லி முழுமையா வந்து ஓஎஸ் காரனை விட்டு, அதாவது டீசெண்டா சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்க பாணியம் சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானா? 2 விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனால சேர்த்தாங்க. அவங்களை ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதன் பிறகு வந்துட்டு என்னாச்சு? 2021 தேர்தலுக்கு முன்பு திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க? நான் அரசியலிருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் புதுசாக சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுக கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆயிட்டேன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாதது. தொண்டர்களால் மக்கள் வந்து ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? அதில் அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஆல் ஆர் ஈக்குவல் இந்த பார்ட்டி என்கிற அடிப்படையில் ஒரு சமத்துவ கட்சி, ஒரு சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவழ்ந்தது. இது பொறுக்க முடியல. அதனால இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பா வந்து எடுபட போறது கிடையாது.
இப்போ ஓபிஎஸ் வந்து 4 அணிகளையும் இணையன்னு சொல்லிட்டு 2 முறை வந்து கடிதம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து வந்து தனித்தனியா இருக்குது அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்லது. தொடர் தோல்விகள் இதுதான் சரியான நேரம் கண்ணீர் அப்படின்றாங்க. இல்லை, அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ காலம் அவரை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் தான் அவரை பற்றி பேசி பேசி அவரை பெரிய ஆளாக்குறீங்க. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு கடுமையான அதிருப்திக்கு ஆளானவர். எப்படின்னா, ஒரு இதே புரட்சி தலைவர் மாளிகையில் போயிட்டு அங்கே போய் வந்து ஒரு கோயிலை வணங்குறவங்க நம்மெல்லாம், புரியுதுங்களா? இதே தலைமை கழகத்தை பொறுத்தவரை அதை போய் எட்டி வச்சு காலை அடித்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடித்து சூறையாடி அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ரெட்டையில சின்னத்தை ஏற்று நின்று அதே போல் வந்து கட்சியை வந்து பல வகையில் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சு அதில் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் பாராட்டி பேசுது, அவருடைய மகன் வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசுது, தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பானா மக்களும் தொண்டரும் ஒன்றே ஏற்றுக்க வேணாம். மக்கள் தெரியும், தெளிவாக தெரியும் யார் நிலையாக இருக்கா, யார் அப்பப்போ மாறாங்க தெரியும். அதனால் ஒரு குழப்பவாதியும் ஒரு சந்தர்ப்பவாதிகள், அதே போன்று ஒரு சுயநலவாதிகள், அது நான் வந்து அவரை சொல்ற நினைக்காதீங்க. ஆனால் எல்லாமே சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தன்று தான் கட்சிக்கார நினைக்கிறாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்து மாற்றப்பட்டால் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்றீங்க, ஆனா அண்ணாமலை மாற்றினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை மாற்றி பின்லேடனே வந்தா கூட சரிங்க, சரிதானே? ஒரு மாற்றமும் வந்து முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிற மாதிரி இல்ல. அதிமுகவும் தேமுதிகவும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிருக்கனால பாமகக்கு அது சாதகமா இருக்காது நடுவில் சொல்லியிருக்காரு. பாமகக்கு சாதகமா இல்ல, அவங்க போட்டிட்டாலும் போட்டிடலாம், அது எங்களுக்கு சாதகமா இருக்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு. எப்படி அவர் ஓட்டு போடுவாங்க? அவருக்கு அவர் ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஒரு முடிவு வந்து ஒரு புறக்கணிப்பு எடுத்திருக்குன்னா அந்த புறக்கணிப்பின் அடிப்படையில் தான் வந்து கட்சியை வந்து அந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்கள் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த புறக்கணிப்புன்றது தொகுதியிலையும் சரி, வாக்காளர்களும் சரி, அதே போல் தொண்டர்களும் சரி, கண்டிப்பாக தேர்தலை புறக்கணிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழிசை மேடையில பேசுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பிறகு சந்திச்ச விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அது உட்கட்சி விவகாரம் இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து இது இன் கேமரான்னு ஒன்று இருக்குது, அதே போல் ஒரு பொது வெளியிடம்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மேடை இருக்குன்னா அந்த மேடை நாகரிகம் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்க பேசுறது ரைட்டாக தப்பா அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது எல்லாம் சொல்கிறது என்னென்னா, உண்மையிலே அண்ணாமலை வந்த பிறகு அது வந்து பிஜேபி கூடாரமே ஒரு சமூக விரோத கூடாரமாக ஆயிடுச்சுன்றதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதை நான் சொல்லாமையும் இருக்க முடியாது நான். ஆனால் அதை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா கூட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும்னா ஒரு இன்கேமரா ஒரு ஆஃபீஸை கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு கண்டிச்சிடலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் போய் ஒரு பெண் பாராமல் அவ்வளோ வந்து கோபமான அந்த கடுமையான என்ன வார்த்தை யூஸ் பண்ண நான் பக்கத்தில் இல்லை, அதனால் நான் வந்து அது குறித்து நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்க்கும்போது ஒரு கடுமையான அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கோபம் துணிந்த அந்த வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுத்தியிருக்கலாம். எனவே அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்துன்னு ஒரு பெண்மணியை வந்து மேடையில் வச்சு அவமானப்படுத்தியது அது வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடாது, அது தப்பு. அது இல்லை, அது ஒன்றும் பெரிய ஏமாற்றம் இருக்காது. இது என்ன இன்னொன்னா ஒரு 2026 எலெக்ஷனுக்கு எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்படியே ஓடினாது அது. அதனால ஒன்றும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது கிடையாது, புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 விக்ரவாண்டி ஏற்கனவே எங்கள் கோட்டையாக இருந்த மாதிரி தான் கோட்டையாக மாறும், புரியுதுங்களா? இந்த இடைத்தேர்தலை பொறுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவித அளவுக்கு வந்து ஜனநாயக குரல்கள் நெருக்கின்ற வகையில் ஒரு அத்துமீற செயலாம் அது ஆளுங்கட்சி அரங்கேற்றம், திமுக நிறைவேற்றும். ஸோ அந்த அடிப்படையில் தான் புறக்கணிச்சோம். இல்லை, அது அவங்களா சொல்ற கருத்து. அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? நீங்க எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, புரியுதுங்களா? ஆனா எங்க தொண்டர்களும் பொதுமக்கள் வந்து எங்க கட்சி என்ன சொல்றோம் அதுதான் கேட்பாங்க. அதனால ஏங்க நாங்க இப்ப சொன்ன மாதிரிதான் இல்ல அறிக்கை கொடுத்தோம். நாங்க
நீங்கள் வந்து நீங்கள் வாக்களிக்க கூடாது, நீங்கள் வாக்களிக்க கூடாதுன்னு நாங்கள் சொன்ன மாட்டாங்க. இல்லை, நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது தம்பி. நான் அந்த மாதிரி வார்த்தை சொல்லியே. ஆனால் அதான் புறக்கணிப்பு, அவ்வளோதான். புறக்கணிப்பு. அப்போ ஏன் நோட்டா இருக்குதுப்பா? நோட்டா யார் இருக்குது? நோட்டா யார் இருக்குது? அதுதாங்க சொல்கிறேன். நான் வந்து சட்டத்தில் இடம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி வாக்களிக்கணுன்றது சட்டத்தில் இடமே கிடையாது. சட்டம் இருக்காதுங்கிற தம்பி, சட்டம் இல்லை. ஆனால் ஒரு கட்சி முடிவெடுக்குது இந்த மாதிரி வந்து புறக்கணிச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இதில் நார்த்தில் நடந்தது இல்லை, ஒரு கேண்டிடேட் வந்து அது ஒரே கட்சியில் சேர்ந்துட்டு வேறு கட்சியில் சேர்ந்துட்டாரு. ஆனால் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க நோட்டா. நாங்கள் வந்து அது மாதிரி எதுவும் சொல்ல மக்களை இல்லை, நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி சொல்ல. ஆனால் எங்களுக்கு தொண்டர்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்கிற பொதுமக்களுக்கு தெரியும் கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கு, அது பாய்காட் பண்ணிட்டு. ஸோ நாம் புறக்கணிச்சிடும். சரி, மீது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 100% அளவுக்கு போலாதா தம்பி? நீங்கள் போய் போல் பண்ண வைங்க தம்பி எல்லாத்தையும் 100% அளவுக்கு. உங்களை தான் கேட்குறாங்க 100%. அப்போ நான் இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 58, 60, 65 இப்படி தானே ஆகுது. மீதி 35, 40லேருந்து ஆவரேஜாக போல் ஆகுறது இல்லையா? அதை இதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டுப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கு போனீங்க தெரியாது. ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். அந்த மாதிரி மீதி 45% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன முடிவில் இருக்காங்க, ஓட்டு போடக்குள்ள புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி புறக்கணிச்சுட்டு போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு அதிமுக காணாம போயிருக்கு திரு அண்ணாமலை பேசியிருக்காரு. அவருக்கு இப்போ உங்களோட பதில்? சொன்னவங்க தான் காணாம போயிருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது 1972 ஆரம்பிச்ச கட்சி இது, ஒரு மாபெரும் இயக்கம், எத்தனையோ சோதனைகள்லாம் தாங்கி திரு மு கருணாநிதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசூர பலம், அந்த அசூர பலத்தில் கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுனால எல்லா தேர்தலையும் வந்து 1972லேருந்து 77 வரையில் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாரு தலைவருக்கு. கிட்டத்தட்ட பூலாவரி சுகுமாரன், வத்தலகுண்டு ஆறுமுகம், அதே போன்று மாணவர் உதயகுமார், இத்தனை பேர் ரத்தம் சிந்தி, எவ்வளோ தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதியில் ரத்தம் சிந்தி வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் 1000 கருணாநிதி வந்தாலும் அழிக்க முடியாத கருணாநிதி, திரு மு கருணாநிதி இன்னைக்கு பார்த்தா 50 வருஷம் சொன்னார். யார்? திரு மு கருணாநிதி அன்னைக்கு 100 நாள் ஓடாதுன்னாரு. இது எம்ஜிஆர் தலைவர் படம் மாதிரி 100 நாள் ஓடி டப்பாவுக்குள்ள போயிடுனார். ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன 50 வருஷம் மேலே ஓடுது. இன்னைக்கு 100 வருஷம் ஆகும், இன்னும் 1000 வருஷம் கூட ஆகும். அதனால முதல்ல இவங்க முதுக பார்க்கும்போது எவ்வளவுதான் வந்து திரு அண்ணாமலை பேசினாலும் சரி, இவர் சொல்றாரு என்னமோ பெருசா வந்து இது நாங்கள் வந்து புள்ளி உரத்தை வந்து புள்ளிராஜா மாதிரி பெரிய அளவுக்கு வந்து கணக்கெடுத்து நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம். 10 பேரை சேர்த்துக்கிட்டு எல்லா தொகுதியிலும் நின்றுட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டோன்னா அது ஒரு வெற்றியாது? நீங்கள் வந்து தனியாக நின்று எல்லா தொகுதியிலையும் எங்களை போய் நின்று இருக்கணும். தனியாக நின்று நான் வந்து தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய வாக்கு சதவீதம் இல்லாச்சுங்க. அதில் பிஎம்கே இருக்கு, அப்புறம் ஐஜேகே இருக்கு, ஏசி சண்முகம் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ், டிடிவி, இது மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு எல்லா ஓட்டும் சேர்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். 10%, 11%னா யாரும் நம்புவாங்களா? இதா நம்ப மாட்டாங்க. மிஞ்சி போனால் சொல்கிறேண்ணே, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபி தனியாக நின்று இருக்கணும். ஆனால் அவங்களோட ஸ்ட்ரென்த்து காமிக்கணும், பிஜேபி ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னா தனியாக நின்று நாங்கள் வந்து பார்த்து 3%லேருந்து இப்போ 10% வந்துட்டுன்னு சொல்லியிருந்தா அது சரியான வாதம். 10 பேர் ஓட்டையும் வாங்கிட்டு எல்லா தொகுதியிலும் மேக்சிமம் நீங்கள் நின்றுட்டு நாங்கள் வந்து ஒரு 11%, 10% வந்துட்டேன்னு சொன்னால் இது நான் கேட்டால் கேழ்வரகு நெய் வருதுன்னு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இழிச்சவன்ல எல்லாமே மக்கள் பொறுத்தவரை எல்லாமே தெளிவாக இருக்காங்க. எல்லாம் என்ன புள்ளி உரம் குத்தி ஏமாந்தாலும் சரி, 2026 இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு 2031, அதுக்கப்புறம் 2031, அதுக்கப்புறம் 36, அதுக்கப்புறம் 42, இத்தனை தேர்தல் வந்தாலும் சரி பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் என்பது ஏறவே ஏறாது. தமிழ்நாட்டில் சரி பிஜேபிக்கு இடமே கிடையாது. அது அன்னைக்கு புதுசாக தெளிவுபடுத்திட்டாரு. நானே வீட்டில் தெளிவுபடுத்திருக்கேன்.
மடியில் கனம் இருந்தால் பயப்படணும், மடியில் கனம் இல்லாததுக்கு வழியில் பயம் கிடையாது. அதனால் சும்மா இந்த பூச்சாடிகளாம் வந்து பயப்படுற இயக்கம் அதிமுக கிடையாது. ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் தலைமைக்கு இணைஞ்சாருன்னா ம் ஓபிஎஸ் ஒருவேளை கடிதம் கொடுத்து இபிஎஸ் தலைமைக்கு இணைஞ்சாருன்னா ஏற்றுக்கீங்களா? புரியல தம்பி நீங்க சொல்றது. இல்ல சார், OPS வந்து அது ஒரு கேள்வியே வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் கேள்வி, நடக்காத ஒரு விஷயம். அது வந்து அது எப்படின்னா திரும்ப அந்த ஒரு பழமொழி சொல்ல, அது வந்து கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச போக்கு குடல் வத்தி செத்து போன கதை தான் ஆகும். அது நடக்காத விஷயம் தம்பி, புரியுதா? அதெல்லாம் இனிமே வந்து அவரை பொறுத்தவரை அவர் கதை வேற, அதிமுக இயக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம் வேற. அவரது வந்து ஒரு 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 குறு நாவல், அவ்வளோதான். யார் ஓபிஎஸ் பொறுத்தவரை ஒரு குறு நாவல். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்று சரித்திரம். ஒரு குறு நாவலுக்கும் ஒரு சரித்திரத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் ஜெயலலிதா கூட இப்ப சசிகலாவை வெளியேற்றினாங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரியான ஒரு நடைமுறையை நீங்க வந்து பின்பற்ற மாட்டீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு விஷயங்க, ஒரு பொதுக்குழு எடுத்த முடிவு, இது பொதுக்குழு எடுத்த முடிவு வந்து ஒட்டுமொத்தமாக தொண்டர் எடுத்த முடிவு தான். ஸோ அந்த முடிவில் தான் நாங்கள் அப்படியே இருக்கோம், இதுங்களா? அதனால் அதையும் இந்த ஒப்பிட வேணாம். ஓகே ஓகே பாய், ஓகே பாய், தேங்க்யூ பாய், தேங்க்யூ. சார் கடைசியா இப்ப ஒரு 20 இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? குடிநீர்ல கழிவுநீர் கலந்து ஒரு 20 நாள்ல தமிழகத்துல 9 பேர் இறந்துருக்காங்க சார். இதுவரைக்கும் ரேஷன் கடையில பருப்பு விநியோகம் செய்யப்படல. சென்னை கோர்ட் வந்து என்ன சொல்றதுன்னா, எதன் அடிப்படையில பருப்பு விநியோகம் பண்றாங்க அப்படின்னு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு 2 வாரத்துல சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு இல்லைங்க, இப்போ இந்த அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரை ஒரு மக்களுக்கு வந்து உடனடியாக வந்து செய்யணுன்ற அந்த ஒரு அக்கறை கூட இந்த விடியாத அரசு கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து பசியும் பட்டினிமா இருப்பாங்க, தோரம்பருப்பு இல்லாமல், பாமாலின் இல்லாமல், எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அதை வந்து மக்கள் நினச்சி பார்க்குறோம். இப்போ வந்து அதுக்கு தான் இந்த எலெக்ஷன். எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க? ஒரு அரசு சரியான பாதையில் போதா அப்படின்றதுக்கு அரசு வந்து சரியான பாதையில் போதா, எஸ். அது தவறான பாதையில் மக்களோட செயல் செய்யும்போது அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த வாக்குச்சீட்டை துருப்பா பயன்படுத்தியிருக்கு. அதே மாதிரி வாக்குச்சீட்டை துருப்பா பயன்படுத்தி அதன் மூலம் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தா எல்லாம் விழிப்பா இருந்திருப்பாங்க. யாரு? கவர்மெண்ட், தூங்குற கவர்மெண்ட். இது வந்து தூங்கு மூஞ்சி கவர்மெண்ட். அது எதுக்கு பத்தி அக்கறை இல்லை. சட்ட ஒழுங்கு கேட்டான பார், ஒரு கார்ல வந்து சினிமா பாணியில கார்ல வந்து போறவங்களை போயிட்டு இனிமேல் கார்ல போனவங்க நம்ம பயந்து போகணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது இருக்குது, புரியுதுங்களா? ஆமா, எங்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? அதனால உங்களுக்குலாம் என்ன சொல்லுங்க? சொல்றேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்ற, நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு. அதுமாதிரி எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கா? பாருங்க, காரை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறுத்தி அது பார்த்தா அப்படியே இது திரைப்படங்களை மிஞ்சுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி காட்சி அரங்கிருக்கு. சட்ட ஒழுங்கு மோசம், ஆணவ கொலைகள், சமூக நீதி வந்து இது சாதிய மறுப்பு திருமணங்கள், அதை வந்து நடத்தி வச்சு அவங்க ஆபீஸை லூட் அடிக்கிறது. இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு புள்ளி உறவு பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல மொத்தம் சாதிய மறுப்பு விஷயங்கள்ல மட்டும் அந்த ஒரு 300 கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி உறவு வந்து சொல்லுது இன்னைக்கு. அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு உணர்த்தணும், ஆட்சி வந்து திருந்தணும் அப்படின்னு ஓட்டை மாற்றி போனோம் இல்லையா? ஓட்டை திமுக போட்டால் என்ன பண்ணுவாங்க? கொழுப்பு வந்துடும். இன்னும் கொழுப்பு வந்து என்ன பண்ணுவாங்க? சட்டோட தட்டப்படும் போதை மருந்தா அது பற்றி தாராளமாக அப்புறம் இது அங்கே பிரச்சனையா, விலைவாசியா, அதை பற்றி கண்டுக்காத. அப்புறம் இது மின்சார கட்டணமா ஏற்று, சொத்து வரி இன்னும் ஏற்று, அதுக்கப்புறம் வேற என்ன இது பஸ் கட்டு, இது என்னது வீட்டு வரி, அதையும் ஏற்று, சட்ட ஒழுங்கு பற்றி கவலைப்படாது. இப்படி எல்லாம் வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுன்னா அது யார்? அது மக்கள் வந்து அந்த ஓட்டை மாற்றி போட்டால் திருந்துவாங்க கவர்மெண்ட். இல்லைன்னா மக்களுக்கு அரசுக்கு புத்தி வந்து என்ன இன்னும் திமிர் பிடிச்சி இன்னும் நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து காத்திருக்கு. இதான் நடக்கும். இவர் செல்வ பிறந்தகை அவர் போய் பார்த்து சொல்றாரு, பெரிய அளவுக்கு ஒரு சமூக நீதி வந்து இங்கே தான் சொல்லிட்டு போறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு டம்ளர் இந்த இது கொடுக்கணும், இது அந்த குடிநீரில் மலம் கலந்தது, என்ன ஊறது, வேங்கவேலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணும் சொன்னதுக்கு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறோம். இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி இத்தனை மாதம் ஆகுது. இன்னும் வேங்கவேல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். அதுபோல் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வந்து
ஒரு முழுமையான அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு வேதனை. ஓகே, என்னப்பா திரும்ப